நாமெல்லாம் சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகிறோம். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சம்பாதிக்கிறதையே வேலையாக வச்சிட்ருக்காரு. அவர் தான் இர்ஃபான் ரிவ்யூஸ் இர்ஃபான். இர்ஃபான் வியூஸ் இர்ஃபான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லா ஃபேவரட் டிஷ்ஷஸுமே வந்துட்டு தனக்கு பிடிச்ச ஹோட்டல்ஸ், அப்புறம் தான் கண்டுபிடிக்கிற புதிய ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ஹோட்டலாகவும் இருக்கலாம், சின்ன தள்ளுவண்டி கடையாகவும் இருக்கலாம். எந்த உணவகத்தில் ரொம்பவே டேஸ்ட்டும் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டும் இருக்கோ அந்த உணவகத்துக்கு தேடி போய் அந்த உணவெல்லாம் வந்து சாப்பிட்டு எப்படிலாம் சாப்பிடலாம், அந்த உணவில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, அண்ட் வந்து அந்த ஹோட்டல்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பல விதமாக ஒரு உணவை பற்றி பிரித்து ரிவ்யூ கொடுக்குறவர் தான் நம்மளுடைய இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற பேரில் இர்ஃபான் தொடங்கின இந்த ஃபுட் ரிவ்யூ சேனல் பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டுருந்து. அதன் பிறகு தான் இர்ஃபான் கல்யாணம் பண்ணார். இர்ஃபான் திருமணம் பண்ணதுக்கு பிறகு இர்ஃபான் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய யூடியூப் சேனலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது, யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு மாடர்னான ஒரு அல்ட்ரா மாடர்னான ஆஃபீஸை வந்து டெக்கரேட் பண்ணி டிசைன் பண்ணி அந்த ஆஃபீஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ஒரு நிலைமையில் இப்போது இர்ஃபான் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தன்னுடைய கர்ப்பிணி மனைவியுடைய குழந்தை ஆணா பெண்ணா, அதாவது தங்களுடைய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தொடர்பாக ஒரு ஸ்கேன் எடுத்து அதை தெரிந்து கொண்டதாகவும், அந்த ஒரு விஷயத்தை ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியாக வச்சு தம்முடைய சொந்தக்காரர்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில் அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் வீடியோ எடுத்து அவர் வந்து ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிற தகவலை தாங்களே தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்திய அரசாங்கத்துக்கு மத்தியில் இருக்கும் பொழுது, அந்த ஒரு குழந்தையுடைய பிறப்பினத்தை பாலினத்தை பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கும் வெளிப்படுத்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. அதில் இப்போ மாட்டியிருக்காரு. ஏற்கனவே கார் ஓட்டும் பொழுது ஒரு பெண்மணியை இடித்த ஒரு வழக்கு இர்ஃபான் மேலே இருந்தது. அந்த வழக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து மாறி போயிடுச்சு. இந்த ஒரு நிலைமையில் இர்ஃபான் இப்பொழுது புதிய சர்ச்சைக்குள்ளே சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இர்ஃபான் வியூஸ் அப்படிங்கிற பேரில் இவர் நடத்திட்டு வர இந்த சேனலுக்கு அமோக ஆதரவு வரவேற்பெல்லாம் இருந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் நடிகர் கமல்ஹாசனே வந்துட்டு ஒரு மேடையில் குறிப்பிடும்போது தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு இர்ஃபான் வியூஸுடைய இர்ஃபான் அப்படிங்கிற அந்த டேகு, அந்த பிராண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது. இந்த ஒரு நிலைமையில் இர்ஃபான் கல்யாணத்துக்கு பிறகு அடுத்தடுத்து வந்து மேலே போவார், நிறைய விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் அவர் தங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜெண்டரை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோட இந்த நிகழ்ச்சியை யூடியூப்லேயும் வீடியோ எடுத்து பதிவேற்றிருக்காரு. இப்போது வைரலாக இருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் பிறகு காவல்துறை இவருக்கு முறையான நோட்டீஸ் அனுப்பி இதை பற்றி பேசுவதற்கும் இது பற்றி அவரை வந்து புரிய வைக்கிறதுக்குமான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. இவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு கூட ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா வந்து இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குழந்தைய தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து தங்களுக்கு பிறக்க போகிற ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா பல பேர் பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஸோ அது பாயா கேலா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்காமல் இருக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது ஏற்கனவே சட்டமாக போட்டிருக்காங்க. என்னென்னா அது பையனா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிற சட்டம் தேவை. ஏனென்றால் அப்படி இருக்கும்பொழுது தான் இப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் கூட வளர்ப்பாங்க அப்படின்னு அந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக சிசு வதை தடுப்புச் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதன் விளைவாக உருவான சட்டங்கள் தான் இது. அப்படி ஒரு சட்டத்தை வந்து ஒரு தனிநபர் மீறினா அது நிச்சயமாக நாட்டில் இருக்கிற எல்லாருமே அதை மீறுவாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது சட்டம் எல்லாத்துக்கு தான் பொதுவானது. அப்படிங்கும் பொழுது இர்ஃபான் மேலே அவருடைய ஜெண்டர் ரிவீலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு வழக்கு பாய்ந்திருக்கு. இந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் எம்பி கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு அவருடைய சேனலில் இன்டர்வியூ எடுத்திருந்தார். இதை பற்றி பேசுகிற பல பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக உதயநிதிகிட்ட அந்த இன்டர்வியூவில் பேசின நம்மளுடைய இர்ஃபான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது ரோட்டில் நான் வந்து டிராஃபிக் கான்செப்ட்லாம் மாட்டிக்கிட்டேன், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கிட்டலாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து சேவ் பண்ணுவீங்களா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு உதயநிதி சொல்லும்போது, நானே வந்துட்டு என்னுடைய தாத்தா பேரை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணாமல்
நான் என் பேரையே கூட சொல்லாமல் அங்கே என்ன ப்ரொசீஜரோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு வருவேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்திலேயே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த உதயநிதி நிச்சயமாக இர்ஃபான் இந்த மாதிரி ஒரு வழக்கிலிருந்து வெளியேறி வருவதற்கு உதவுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இர்ஃபானுடைய வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்டுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.